நிதிநிலை அறிக்கையிலும் தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைத்த மோடி அரசை கண்டித்து வேதாரண்யத்தில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் ராஜாஜி பூங்கா அண்ணா அரங்கில் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையிலும் தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைத்த மோடி அரசை கண்டித்து தமிழக மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் தலைமையில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கண்டன பொதுக்கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் நாத்திகம் நாகராஜ், தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினர். சிறந்த ஆட்சியின் காரணமாகவே தற்போது நடைபெற்று முடிந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக AKS விஜயன் குறிப்பிட்டார். இப்போது கூட்டத்தில் வேதாரண்யம் நகர்மன்ற தலைவர் புகழேந்தி, தலைமை செயற்குழு உறுப்பினர் சீகா, மறைமலை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சதாசிவம், தலை ஞாயிறு ஒன்றிய கழக செயலாளர் மகாகுமார், பொதுக்குழு உறுப்பினர்கள் LSE பழனியப்பன், உமா, செந்தாமரை செல்வன் மற்றும் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். இந்த நாட்டு தலைவராக தமிழ்நாட்டு முதலமைச்சராக என்றென்றும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று நட்டயம் கொள்கிற வகையிலே தான் இந்த தினம் 1,30,000 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றியை பெறுகிற வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். தலைவரின் தலைமையிலே இன்னைக்கு சிறப்பானது. வடமாநில பிரித்தாலும் சூழ்ச்சி ஒரே கையெழுத்திலே அப்புறப்படுத்திட்டாங்க. தலைவரின் தலைமையிலே இன்னைக்கு சிறப்பானது. வடமாநில பிரித்தாலும் சூழ்ச்சிக்கு நம் ஆட்களை ஆட்கொள்வதால்தான் நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற தலைமை பொதுக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரர் சீகா